சற்று முன்பு கிடைத்திருக்கக்கூடிய தகவல் ஒன்று மக்களே. திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் விவாதிக்கப்படும் விஷயம் இதுதான். அதாவது சென்னை தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் திமுக மாவட்ட செயலாளர் கூட்டம் காணொலி காட்சி வாயிலாக நடைபெற உள்ளது. நாளை காலை 10 மணி அளவில் நடைபெற இருக்கிறது. இதனையடுத்து பொதுச் செயலாளர் துரைமுருகன் அறிவித்து இருக்கிறார். இந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணி இது குறித்து ஆலோசிக்கப்படும் என்று தெரிவிக்கப்படுகிறார். இது தொடர்பாக துரைமுருகன் வெளியிட்ட அறிவிக்கையில் என்னவென்று பார்த்தால், திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் திமுக மாவட்ட கழக செயலாளர் கூட்டம் நாளை 10/11/2025 திங்கட்கிழமை காலை 10 மணி அளவில் காணொலி காட்சி வாயிலாக நடைபெறும். இதில் மாவட்ட கழக செயலாளர்கள், நாடாளுமன்ற, சட்டமன்ற உறுப்பினர்கள், தொகுதி பார்வையாளர்கள் அனைவரும் தவறாமல் கலந்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறார். இதனையடுத்து தமிழ்நாடு உட்பட 12 மாநிலங்களில் SIR என அழைக்கப்படும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் தொடர்பாக கடந்த அக்டோபர் 27 தேர்தல் ஆணையம் அறிவிப்பு வெளியிடப்படும். அதன்படி கடந்த 4 முதல் தமிழ்நாட்டில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் தொடங்கி நடைபெறு வருகின்றது. தமிழ்நாட்டில் வாக்காளர்கள் பட்டியல் சிறப்பு தீவிர பணிகள் வரும் டிசம்பர் 4 வரை நடைபெற உள்ளது. இந்த நிலையில் SRI நடைமுறையில் உகந்த காலம் இதுவல்ல என்று தேர்தல் ஆணையம் இந்த நடைமுறையை செயல்படுத்துவதற்கு அதிகாரம் இல்லை என்று, இதனால் தமிழ்நாட்டை சேர்ந்த லட்சக்கணக்கான வாக்காளர்கள் பாதிக்கப்படுவார் என கூறி திமுக சார்பில் அதன் அமைப்பு செயலாளர் RS பாரதி சார்பில் உச்சநீதிமன்றம் வழக்கு தொடர்ந்திருக்கிறார். இதனை அவசர வழக்காக கருதி இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ள வேண்டும் என்று திமுக சார்பில் உச்சநீதிமன்றத்தில் முறையீடு செய்யப்பட்டுள்ளது. இந்த முறையீட்டை கேட்ட உச்சநீதிமன்றம் தலைமை நீதிபதி PR கவாய் மற்றும் நீதிபதி K வினோத் சந்தித்தார். அடங்கல் அமர்வு வரும் 17 இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்து கொள்ளப்படும் என்று தெரிவித்து, இந்த நிலையில்தான் SIR பணியில் தொடர்பாக ஆலோசிப்பதற்காக நாளை மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் நடைபெறுகிறது. திமுக வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்த பணிகள் தொடங்கி நடைபெற்றுள்ள நிலையில் இந்த சூழ்நிலையில் எது வேண்டுமானாலும் மாறலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன செயல் நடக்கப் போகிறது என்று. நம்ம சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளர் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சேனல் இணைந்திருங்க. நன்றி, வணக்கம்.